வண்டி வந்துருச்சு. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஐயோ 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 ஐயோ, என் தம்பியை கொண்டுட்டியா பாவி. கண்ணு தெரியல உனக்கு? ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என் தம்பியை காப்பாத்துங்க. ஐயோ தம்பி, கண்ணு திறக்கலையே. இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடாயா? இவனுங்களை அரெஸ்ட் பண்ணணும், கம்பி என்ன வைக்கணும், போலீஸ கூப்பிடுங்களேயா? ஐயோ ஏய், ஏன் கத்தி கரெக்டா பண்ற? போலீஸ் என்னைக்கு சரியான நேரத்துல வந்திருக்காங்க பாத்துட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க. முதல்ல ஒரு வேலை செய்யலாம், பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலாம். ஐயோ எவ்வளவு ரத்தம், எவ்வளவு ரத்தம், நிறைய ரத்தம் போயிருக்கு. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், அதுக்கு பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு. ஹாஸ்பிடலுக்கு போலாமா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஹாஸ்பிடல் போலாம். வாங்க வாங்க. சரி சரி, நீங்களே அவங்க வேலையை போய் பாருங்க. போங்க போங்க, வேலையை பாப்போம். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பையன் பொழைப்பானான்னே தெரியலையே. நான் குருட்டுத்தனமா வண்டி ஓட்டுனது தப்பு. எனக்கு லைசென்ஸ் கொடுத்தவன சொல்லணும். நீங்க வண்டியில ஏறுங்க. சார், உங்களை பார்த்தா பெரிய இடமா தெரியுது. நீங்க எதுக்காக ஸ்டேஷனுக்கு எல்லாம் வரணும்? என் தம்பியோட ட்ரீட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன். ஆனா கொஞ்சம் தேவைப்படுது. பணம் தானே? ஆமா. இல்ல, இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு புத்தி வர வேணாம். இப்படி வண்டி ஓட்டுறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். என்னமோ இவனுங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி நடந்து போறவங்கள துளி கூட மதிக்கிறது இல்ல. நீங்க இருங்க சார், நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன். இல்ல 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 இல்ல, மன்னிக்க கூடாது, மன்னிக்கவே கூடாது. இவனுங்களை கம்பி எண்ணெய் வைக்கணும். சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன் போலாம், வண்டியில ஏறு. சார், தேவையில்லாம கேஸ்னு அலைஞ்சு உங்க டைம் எதுக்காக வேஸ்ட் பண்றீங்க? ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுங்க, தம்பியை நான் பழக்கி வைக்கிறேன். உன் தம்பிக்கு பேண்டேஜ் வாங்குறதுக்கு கூட அந்த 100 ரூபாய் பத்தாது. அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அங்க உன் தம்பிக்கு டாக்டருங்க ஒரு 4-5 ஊசி போட்டாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஐயோ வேணாம் வேணாம், எனக்கு ஊசிலாம் வேணாம், எனக்கு ஒண்ணுமே இல்ல. சார், எங்களை இறக்கி விட்டுருங்க, எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். உங்களை மாதிரி ஃப்ராடுகளுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆக்சிடென்ட்னு நாடகம் ஆடி ஊரையே ஏமாத்துறியா? பப்ளிக் கிட்ட பணம் புடுங்குறியா? 4 மாசம் ஜெயில கழித்தினாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். சார், சத்தியமா சொல்றோம், இனிமே இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்த மாட்டோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம் சார். ஓகே, இறங்க இறங்க. இறங்கி தொலைடா. இத பாருங்க, 2 பேரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இன்னொரு தடவை யாரையாவது நீங்க ஏமாத்துறத பார்த்த அப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கில்ல. இவனுக்கெல்லாம் கார் ஒரு கேடு. இவன் ஒரு ஆக்கம் கெட்டவன். ஊசின்னது உண்மையை சொல்லிட்டான். உன்னை போய் நம்பினேன் பாரு. அக்கா அக்கா அக்கா, ஏன்டா அப்படி அக்கா அக்கான்னு ஏலம் போடுற? அந்த முத்துக்கு என்ன? முத்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டா. அடே தங்கம், நல்ல செய்தி சொல்லிருக்கான். வாடா போலாம். ஆம்லெட்டாடா இது? வர வர உங்க எல்லாருக்குமே கொழுப்பு அதிகமாயிடுச்சு. ஒழுங்கா சமைக்க தெரியல, ஆனா சம்பளம் வாங்கும் போது மட்டும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்க தெரியுது. இல்லங்கய்யா, அங்க எதுதான் பேசுற? ஒண்ணு உட்கார்ந்து திங்கிற நீ உழைச்சு சாப்பிடுறவன கை வாங்காது. உங்ககிட்ட சம்பளம் வாங்குறதுனால இவனுக்கு நீ ஒன்னும் ஆண்டவன் கிடையாது. தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யார்? வாய மூடு, முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. கோபால் ஐயா, இவன் யாரு? மேனேஜர் ஐயாவோட மகன். சரி, அவர் யாருன்னு சொல்லு. மேனேஜருங்க. ஓகே, நான் யாரு? இந்த வீட்டு மருமகன். சபாஷ். நான் பெரியவனா இல்ல இந்த மேனேஜர் பெரியவனா? நீங்க தாங்க. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. நீங்க யாருன்னு இப்ப புரிஞ்சுதா? நீங்க இங்க சட்டமா உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு இது ஓட்டலோ இல்ல சத்திரமோ இல்ல சாவடியோ இல்ல. அவங்க எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். நீங்க உட்கார வேண்டிய இடம் ஆபீஸ் டேபிள்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற டைனிங் டேபிள்ல இல்ல. ஷட் அப். போது நிறுத்து. முதலாளி கூட என்னை இப்படி அவமானப்படுத்தினது இல்ல. நாங்க இந்த குடும்பத்துக்கு விசுவாசம் உள்ளவங்க. நேத்து வந்த நீ அவமானப்படுத்துறியா? அப்படியா? உங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. முதலாளி மேல உங்களுக்கு உண்மையிலேயே விசுவாசம் இருந்திருந்தா அவர் நினைச்ச மாதிரி என்னைக்கோ அந்த ஹாஸ்பிட்டல நீங்க கட்டி முடிச்சிருப்பீங்க. அனிதா, நான் அந்த ஹாஸ்பிட்டல் நிலத்தை பார்த்துட்டு வர போறேன். வரட்டுமா? 15 வருஷமா யாரும் அங்க போறதில்ல. ரவுடிங்க அங்க சாராய கடை வச்சிருக்காங்க. அவங்க மோசமானவங்க.
நீங்க அங்க போறது ஆபத்து. ஆபத்தை ஃபேஸ் பண்றது எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல அனிதா. இப்ப நான் அங்க போகத்தான் போறேன். எவன் தடுக்கிறான்னு பாக்குறேன். எதுக்காக இப்போ அனாவசியமா உணர்ச்சி வசப்படுறீங்க? இத்தனை வருஷமா நாங்க மட்டும் சும்மா இருந்தோம் நான் நினைச்சீங்க? சொன்னா கேளுங்க, நீங்க அங்க போறது எனக்கு பிடிக்கல. எங்க போகணும் எங்க வரணும்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கரெக்டா? நான் சொல்றத நீங்க செய்யுங்க. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கான்ட்ராக்டரையும் இன்ஜினியரையும் என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க. ஓகே, ஏற்பாடு பண்றேன். என்ன காதல வேலை ஏற்பாடு பண்றேன்னு. ம் சாகணும்னு ஆசைப்படுறான். அனுப்பி வைக்க வேண்டியது நம்ம கடமை. நீங்களா? வாயை மூடிக்கிட்டு வண்டியில ஏறு. நான் ஒரு ஆபத்தான. நீ எங்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷமா இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன். ஹலோ துரை, நான் தான் பேசுறேன். குட் ஈவினிங் பாஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. புரிஞ்சதில்ல? கவலையை விடுங்க, கதையை முடிச்சிடுறேன். இங்க வர்றவன் உயிரோட திரும்ப மாட்டான். விஜய், இதுதான் அந்த இடம். முதலாளி இங்க ஹாஸ்பிட்டல் கட்ட நினைச்சாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டிய இடத்துல இப்போ நிச்சயம் அங்க ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் மாமா. வெயிட் அண்ட் see. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு விஜய். கேர்ஃபுல்லா டீல் பண்ணு. மாமா நான் விளையாடி ரொம்ப நாளாச்சு. இங்கே இருந்து நீங்க நடக்கிறத பாருங்க. நான் நிமிஷத்துல முடிச்சிட்டு வரேன். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் விஜய். பரவாயில்லையே, நான் வரத்துக்கு முன்னாடியே நியூஸ் வந்துருச்சு போல இருக்கு. அப்படின்னா நான் எதுக்காக இங்க வந்திருக்கேங்கிற விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இல்ல முதலாளி, அத நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிரமாதம். இது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக வச்சிருக்கிற இடம். அதாவது தெரியுமா? வருஷ கணக்கா சொல்லிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அவனுங்க ஹாஸ்பிட்டல் கட்டுற மாதிரி எனக்கு தெரியல. அதான் இந்த இடத்துல ஒரு மருந்து கடையை ஆரம்பிச்சிட்டேன். மருந்து கடையா? ஆமா, மனசுக்கு ஆறுதல் தர மருந்து. ஏழைங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். துரைபாண்டி, நான் சொல்றத கேட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த மருந்து கடையை மூடிட்டு இந்த இடத்தை விட்டே ஓடிடு. ஐயோ, நீங்க சொல்லி காலி பண்ணாம இருப்பனா? அவனுக்கே அனாவசியமா சிரமம் கொடுக்குற. நானே பூட்டிடுறேன். அட, அசத்திரம் போல இருக்கு.